ஹே ஆல், எனக்கு கமெண்ட்டில் பைனாப்பிள் வச்சு எதனா டிஷ் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க. பண்ணிடலாமா? பைனாப்பிளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் இருக்கிற வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்கின்னை நல்லா பீல் பண்ணுங்கள். ஜாக்கிரதையாக பீல் பண்ணுங்கள், இல்லைனா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரத்தக்காவு வாங்கும். எங்கள் அம்மா நல்ல நேரத்தோட கொடுமா, நானே பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து அந்த வேஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்தாங்க. எங்கள் அம்மா அதெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்தோன்னா நான் ரவுண்டாக இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஹார்டாக இருக்கிறதெல்லாம் நாங்கள் நல்லா ரிமூவ் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ண மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். இது நம்ம ஒரு பவுலில் போட்டுட்டு அதில் சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு சால்ட், அப்புறம் கொஞ்சம் பெப்பர் பவுடர், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இந்த பைனாப்பிள் ஃபுல்லாக நல்லா கோட் ஆகிருக்கணும். ஒரு பேனில் நான் பட்டர் பீசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பைனாப்பிளை ஒரு பீசஸாக நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம பைனாப்பிளை சாதாரணமாகவே உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது அதுலேருந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக நான் சாட் மசாலா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். ஜூஸியான பைனாப்பிள் பார்பிக்யூ ரெடி. இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? நான் ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன். உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.